வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மறுபடியும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப லேசியாக இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி வெறும் வெஜிடபிள் ரைஸ் பண்ணிவிட்டு கூட டொமேட்டோ கெச்சப் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். இல்லை க்ரீன் சில்லி சாஸ் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி செய்யலாம். இந்த வீடியோவோட எண்ணில் கிருத்திக் இந்த ரைஸ்க்கு ஃபீட்பேக் கூட கொடுத்துருக்கான். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. வாங்க பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு நான் 3 விதமான காய்கறி எடுத்திருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ். நீங்கள் பீன்ஸ் இந்த மாதிரி கறி பீன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரைஸ்க்கு நான் மெயினாக ரெட் கலரில் எனக்கு வேணும், நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்றதுக்காக நான் ரெட் சில்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்க்க போகிறேன். அதனால் பச்சை மிளகா சும்மா ஃப்ளேவருக்காக தான் ஒன்றே கீரி போட்டால் போதும். மீதி எல்லாத்தையுமே நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் கூட சேர்க்க முடியும். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா நீல வாக்கில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி, அப்புறமா ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ரெண்டும் போட்டாச்சு. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஒரு 75% to 80% குக் ஆகிடுச்சு. அதை நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நான் ஆற வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நார்மல் ரைஸ் கூட நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 3/4 ஸ்பூன் காரப்பொடி எடுத்திருக்கேன். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கலருக்கும் காரத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நீங்கள் மீடியம் சைஸ் டம்ளரில் ரைஸ் அளக்குறீங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு 1லேருந்து 1.25 ஸ்பூன் போடணும் குறையாமல். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நான் 1.25 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த டிஷ்ஷுக்கே கலர் இந்த பேஸ்ட் தான் கொடுக்க போகுது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். மற்றபடி காயெல்லாம் பாதி வதங்கி வெந்தால் போதும். வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்றதுனால அதோட பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். காயும் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தக்காளி எதுவும் சேர்க்கல. அதனால் ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ரைஸை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஒரு லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்த்தோன்னா வாசனையாக சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நெய் சேர்த்தோன்னா. நெய் நல்லா உருகட்டும். லைட்டாக மூடி போட்டு வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வாசனை வருது. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு எனக்கு அப்படியே பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நான் அடுப்பிலே சிம்மில் வைக்க போகிறேன். அப்பா திட்டாதுப்பா. எப்படி இருக்குது பூவா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. கிருத்திக், பூவா எப்படி இருக்கு சொல்லு. பிரியாணி இல்லைப்பா. நல்லா இருக்கா?
எப்படி இருக்கு சொல்லு. நீ தான் ரிவ்யூஸ் கொடுக்கணும். சொல்லு எப்படி இருக்கு. எப்படி இருக்கு. காய் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. கிருத்திக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி ரொம்ப பிடிக்கும். அவன் வெறுமனே காய்கறி நிறைய சாப்பிடுவான். காய்கறி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி காய்கறியோட சாதத்தோடு கலந்து கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட அன்சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.